தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடிய நிலையில் கேள்வி நேரத்தில் துறை சார்ந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர். தமிழக அரசின் 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நான் பேசும்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட அதன்படி பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் 104 வீரர்களுக்கு சென்ற ஆண்டு மட்டும் வேலைவாய்ப்புகளை அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் அவர்களே அவருடைய கைகளால் வழங்கியிருக்கின்றார். கடந்த ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறை அனைத்து தளங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிச்சயமாக இந்த ஆண்டும் குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும். அதுபோல விளையாட்டு வீரர்கள் இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே காவல்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. 11 வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவைகளுக்கும் புதிய கட்டடம் கட்டப்படும் என்று கேட்டு அந்த பகுதியிலே குளித்தலை தொகுதியிலே கடவுர் வட்டத்தைச் சேர்ந்த கொசூர், மத்தகிரி மற்றும் துண்டமங்கலம் ஊராட்சியிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டுமென்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாட்டில் இன்னும் 4600க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் தேவைப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று முன்னுரிமை அடிப்படையில் எந்தெந்த கட்டிடம் அமைத்து தர வேண்டுமோ அதை அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த வகையில் அவர் தொகுதிக்குட்பட்ட கட்டிடங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2011-21 வரை கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 2,20,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டன. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 3,67,900 ஏக்கர் பாசனம் பெறும் வகையில் 1,82,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கி விவசாயிகளின் பாதுகாவலராக முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நுகர்வோர் 3.44 கோடியாகும். 1/4/2021 தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட் என்பது தற்போது இந்த 4 ஆண்டுகளில் 39,770 மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளன.